வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மேலே ஏறின மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். இது 2வது பார்ட். மோசே உன்னை அழைச்சேன், ஜனங்களை விடுதலை ஆக்கிட்ட, இப்போ மன்னா வர தொடங்கிருச்சு. காலையும் ஒவ்வொரு நாள் காலையில் மன்னா வருது, சாப்பிட்டோம், தண்ணி இருக்குது, நல்லா குடித்தோம், ரவி தீவுலேருந்து தண்ணி கொடுத்துட்டாரு, எல்லாம் ஓகே ஃபைன். அப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இல்லை மோசே, இல்லைப்பா, இதுக்காக உன்னை கூப்பிட்டேன். இது ஹெவன்லி கவர்மெண்ட்டு, எப்போ என்ன வேணாலும் செய்யும். அதெல்லாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நமக்கு தான் இங்கே இரவு பகல், இங்கே வார நாட்கள் ஓய்வு நாள் எல்லாம் இருக்கு. ஹெவனுக்கு எதுவும் கிடையாது, இரவும் இல்லை பகலும் இல்லை. காலை 2 மணிக்கு எழுப்புவார் ஆண்டவர், 3 மணிக்கு எழுப்புவார். உன்னோடு கூட பேச வேண்டும் பாம்பாரு. இஸ்ரவேல் மூப்பரோட உட்காந்து எசேக்கியா தீர்க்கதரிசி பேசிக்கிட்டு இருப்பார், எசேக்கியேல் பேசிக்கிட்டு இருப்பார். உன் கூட பேசணும்னா தலைமயிரை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவார். இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு வரேன், அந்த பேச்செல்லாம் வேணா வா போகலாம். ஏன்? இது ஏன் கவர்மெண்ட்டு. கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். இந்த இஸ்ரேலில் இப்போ வார ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணாங்களாம்? கூப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடணுமா? புறப்பட்டு போயிட்டே இருக்கணுமா? ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ரூல் வேற. அதே மாதிரி தான் ஹெவன்லி கவர்மெண்ட் ரூல் வேற. அது 8 மணி நேரம் வேலை வாங்கும், 10 மணி நேரம் வேலை வாங்கும், சில நேரத்தில் 365 நாளும் வேலை வாங்கும். செஞ்சு தான் ஆகணும். சலிப்போட இல்லை, அசதியோடு இல்லை, உற்சாகமாக செய்யணும் இல்லையா? ஏன்னா இது ஹெவன்லி ஒர்க்கு. அதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டாரு? ஓ, வேலை கிடச்சிருச்சு, மாதம் ஒரு அமௌண்ட் உனக்கு நான் கொடுத்துட்றேன், காலையும் மாலையும் காக்கா கொண்டு என்ன கொடுத்துரும், உனக்கு சாப்பாடு கொடுத்துரும், கேரி தாட்டுறாங்க, தண்ணியை குடிச்சிரு, அடுத்து என்ன ஆண்டவரை பண்ணலாம்? நிம்மதியாக படுத்து தூக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு. ஓ பரவாயில்லையே, 58 வயசு வரைக்கும் இங்கே ஜோம் பண்ணிட்டு பக்கத்துலேயே எங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இவன் இப்போ சோம்பேறி ஆயிடுவான் போல, கேரி தாட்டுறங்கறி தண்ணி வற்றி போச்சு, காக்கா வர்றது நின்று போச்சு. என்ன ஆண்டவரே, நீ ஏஞ்சி நட, சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு நடந்து போ. ஏன்? நீ சும்மா சாப்பிட்டு முழங்கால் போட்டு இங்கேயே உட்காந்துருவ போல தெரியுதே. அப்போ இதுக்கு அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இனி தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நடுவில் என்ன பண்ணுவீங்க? காத்திருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? காத்திருக்கிறோம். அதுக்காக ஒன்று இங்கே வச்சுருக்கோம். அடுத்த கிரேடுக்கு போக வேண்டாமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னொரு மலைக்கு ஏறி வா, சீனாய் மலைக்கு. அது அழைப்பு கொடுத்த மலை. இது உனக்கு நான் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற இடம். எதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்? நீ கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன் மூலமாக இன்னொருத்தருக்கு கற்பிப்பதற்கு. எதுக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்த்து கொண்டு வர உன்னை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உட்காந்து சாப்பிட்டு வேலையே இல்லை. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு. வர்றது போகிறது, நல்லா செய்தி கேட்கறது, அதில் வர செய்தி கேட்கறதுல இவங்களால அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா உங்களுக்கு? அப்படியே உட்காந்து தெளிவாக கேட்பாங்க. அப்புறம் போயிட்டு அடுத்த வாரம் எங்கே பேசுகிறாரு, அடுத்த வாரம் என்ன செய்தி, பாஸ்டர் ஆசாரிப்பு கூடத்தை பற்றி அப்படி பேசினார், இப்படி பேசினாரு. நீங்கள் என்ன பண்ணியா? நல்லா கேட்டோம், அப்புறம் கேட்டோம். ஆண்டவர் சொல்றார், கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒபிசிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? மந்தம், ஜீரணமே ஆகலை. ஆண்டவர் சொல்றார், இதுக்காக மோசே உன்னை கூப்பிட்டேன், இன்னொரு இடத்துக்கு ஏறு. ஏன்? இதை விட மேலானதை நான் கற்பித்து தருகிறேன் உனக்கு. யூ மஸ்ட் கோ அண்ட் லேர்ன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் தெரியுமா? சாகிற வரைக்கும் படிக்கணும். பவுலை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. பவுல் சொல்கிறாரு, நீ வரும்போது தோல் சுருள்களையும் என் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு வா. தோல் சுருள் எழுதுறது, புத்தகம் படிக்கிறது, எடுத்துட்டு வா. படிக்கிற ஆசை இருக்கு பாருங்க, எந்த காலம் வரைக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இன்னும் நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது கிருபையின் காலமாக இருந்தாலும் இதிலும் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மோசே மலைக்கு மேலே கூப்பிட்டாரு. இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரே ஸ்டெச்சு மேலேருந்து மொத்தமாக எல்லாருக்கும் பேசியிருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் ஒரே சவுண்டாக பேசியிருக்கலாம். அப்படி பேச முடியாது. ஏன்? சில காரியங்களை மலைக்கு மேலே போய்த்தான் வாங்க வேண்டும். அது அங்கே தான் கிடைக்கும். சில காரியங்களை வாங்குவதற்கு நாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் மேலே ஏறித்தான் போகணும். எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்லுவாங்க, தாய்ப்பாலுக்கு அப்புறம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பாலும்பாங்க. சாதாரணமாக நம்ம அந்த தேங்காய் பால் ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போனீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா எல்லாருடைய ஃப்ரிட்ஜ்லேயும் கோகோனட் மில்க்குன்னு தனியாக ஒரு பாட்டில் வச்சுருப்பான். அவங்க ஊரில் கோகோனட்டே கிடையாது.
வாங்கி வச்சிருப்பான். என்னன்னு சொல்றான்னா அவ்வளவு ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்து. ஆனால் அதை நீங்கள் தேங்காய் பாலை எடுக்கணும்னா எவ்வளோ உயரம் ஏறணும் தெரியுமா? சும்மா கிடைக்காது. நீங்கள் சாதாரணமாக கீழே இருக்கிற மரத்தை மாதிரி என்ன செஞ்சிட முடியாது, அதை எடுக்க முடியாது. அதை எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு உயரத்துக்கு நம்ம ஏறணும். அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது. அந்த அளவுக்கு போனால் தான் அந்த அளவுக்கு உள்ளதான த பெஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இருக்கிறதுலே பெஸ்ட்டு எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கிறது, அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக எல்லா கல்லையும் வெளியே எடுத்துடலாம். நீங்கள் முத்து எடுக்கணும்னா கடலுக்குள்ளே குதிக்க தான் வேணும். குதிச்சா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சில காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை மலைக்கு மேலே வர சொல்லுவார். ஒரே வேறு, அது ஆடு மேய்க்கிற இடம். இது சீனாய். இது என்ன இடம் தெரியுமா? பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம். நான் கொஞ்சம் ஏறி போகணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்படியே வந்தோம், சர்ச்சில் உட்காந்தோம், படித்தோம், போனோம், அவ்வளோதான். இல்லை சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிறார் இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, என் கூட வந்து உட்காரு, கொஞ்சம் மலைக்கு மேலே வா. என்ன ஆண்டவரே, நீங்கள் ஆடு மேய்க்க எதுக்கு கற்றுக் கொடுத்தீங்க? ஜனங்களை மேய்க்க தானே கற்றுக் கொடுத்தீங்க. அப்போ நான் அந்த ஜனங்களை மேய்க்கணும். ஆனால் எப்படி மேய்க்கணும் தெரியுமா? ஆடுகளுக்கு ஒரு சவுண்டு இருக்குது, ஜனங்களுக்கு ஒரு சவுண்டு இருக்குது. அந்த ஜனங்க சவுண்டு எது தெரியுமா? என்னுடைய பிரமாணம், நான் சொல்லி கொடுக்கறது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை இங்கே சபையில் பாஸ்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வர செய்தி கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு நாள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வந்து தான் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஏதோ சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓகே ரைட்டு பேசிட்டு போகலான்னு பேசுறதில்ல, படித்த அனுபவத்தில் கொடுப்போன்னு கொடுக்கறதில்ல, ஏற்கனவே கேட்ட செய்தியை கொடுத்துருன்னு இல்லை. சனிக்கிழமை உட்காந்து வாங்குறாங்க, வாங்கி கொண்டு வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் சண்டே நீங்கள் அவங்க கொடுக்குற செய்தியை ஏதோ நீங்கள் உட்காந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கேட்டுடுறீங்க. அதுக்கு சனிக்கிழமை அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. வீட்டை விட்டுட்டு காலங்காத்தால் 6:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து தியானித்து வசனத்தை எடுத்து, ஏன் அவங்களுக்கும் ஜாலியாக இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் அப்படியே வந்து பசங்களை ஆராதிக்க சொல்லிவிட்டு அப்படியே நேராக ஏறிச்சு பேச தெரியாதா? ஏன் இத்தனை வருஷம் அனுபவத்தில் பேச முடியாதா? முடியும். ஆனால் அது தேவன் கொடுக்குற வார்த்தையாக இருக்காது. அது கீழே ஆடு மேய்க்கிற வார்த்தை, மனுஷனை மேய்க்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. அதுக்கு மலைக்கு மேலே போனால் தான் கிடைக்கும். அதைத்தான் போய் வாங்கணும். ஆண்டவர் அதைத்தான் உங்களையும் வாங்க சொல்கிறார். கொஞ்சம் தேவ சமூகத்துக்கு மேலே வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே ஏறி வாங்க. அப்படியே நீங்கள் இதிலேயே திருப்தி ஆயிடலான்னு நினைக்காதீங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, கீழே புசித்து குடித்து விளையாடி அப்படியே சந்தோஷமாக அப்படியே சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே செத்து போனோம் அப்படின்னு நினைக்குது. அப்படி இருக்கவே கூடாது. சபை ஒரு கிளாஸ்க்குள்ள 50 பசங்களை வைக்கிறாங்க. 50 பசங்களுடைய பெற்றோருக்கும் என்ன கனவு? எல்லாரும் நல்லா மேலே வரணும். அதுக்கு தானே கொண்டு அங்கே விட்டாங்க. நம்ம தகப்பனுக்கு ஒரு கனவு இருக்குது, நீங்கள் அத்தனை பேருமே மலைக்கு மேலே வரணும், அத்தனை பேரும் மலைக்கு மேலே வரணும், பிரமாணங்களை வாங்கணும், தேவன்கிட்ட கற்றுக்கணும், உட்காந்து அவருடைய பாதத்தில் உட்காரணும், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கணும். அதை அப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை கொண்டு ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் போஷிக்க முடியும், போதிக்க முடியும், சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ண முடியும், ஆயத்தம் பண்ண முடியும். இன்னைக்கு நாமளே கற்றுக்கிறதுலையே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாங்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க ஆராதனைக்கு, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடுவில் ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. என்ன உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், என்ன உட்காந்து செய்தி வாங்கணும் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டோம். நம்ம வேதம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். நான் இன்ன வரைக்கும் அதை செய்வேன். ஆண்டவரே, நான் வாசிக்கிற பகுதியில் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு தான் கேட்பேன். ஏன் தெரியுமா? இது ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் ஆண்டவர் பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். எனக்குரிய பங்குன்னு ஒன்று இதில் இருக்கும். அந்த பங்கை கர்த்தர் எனக்கு தருவார். 2000 வருஷம் யார் வேணா எது வேணா போதிச்சு இருக்கட்டும், ஆனால் எனக்குன்னு ஒரு வெளிப்பாடு இது உள்ள இருக்கும். அதை வாங்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது.